அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் கடுமையான நாட்கள், இந்த 754 நாட்களும் கடுமையானவை. 733வது நாளிலேயே போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்று சொன்னாலும், இந்த 20 நாளும் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறது. நேற்று இரவு நடந்த 30 தாக்குதலோடு சேர்த்து 155 முறை போர் நிறுத்தத்தை மீறிவிட்டது. இதில் நேற்று ஒரே நாள் தாக்குதலில் 104 பேர் ஷஹீதாயிருக்கிறார்கள், 36 குழந்தைகள் உட்பட. இதுல வெந்த புண்ணிலை வேலை பார்த்துவது என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் இது ஒன்றும் போர் நிறுத்த மீறல் கிடையாது, இஸ்ரேலுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்று இருக்கு, முட்டா பயல 36 குழந்தைகளை கொலை செய்வதும் 104 பேரை மொத்தமாக ஷஹீதாக்குவதும் 150 பேரை காயமுடைய செய்வதும் இது என்ன செல்ஃப் டிஃபென்ஸா? இது அந்த குழந்தைகளை கொலை செய்வது உங்கள் நாடுகளிலே இருக்கின்ற விளக்கம், குழந்தைகள் எதிர்கால எதிரிகள் என்பதை ஒத்தை வைத்து பார்க்கிறாயா நீ குழந்தைகள் இறப்பதை? ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது போர் நிறுத்தம் மீண்டும் செயலில் வந்ததா? சீஸ்ஃபயர் ரீஇன்ஸ்டேட்டட். உனக்கு சௌரியப்படும் போதெல்லாம் பாலஸ்தீன மக்களை கொலை செய்துவிட்டு சீஸ்ஃபயரை திரும்பியும் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டேன், ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டான் நான் இந்த தாக்குதலை நடத்தினேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் பிராங்காசிசா அல்பேனியஸ் என்ற ஈவன் ராப்போர்ட்டியர் ஃபார் பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜிஸ், ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தனை தாக்குதலுக்கும் ஆயுதம் கொடுத்து கடைசியில் கிரீன் சிக்னலும் கொடுக்கிறது, பணமும் கொடுத்து கிரீன் சிக்னலும் கொடுக்குது அமெரிக்கா. முதல் குற்றவாளியாக அமெரிக்காக ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய 34 பக்க அறிக்கை எங்களை வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. டாக்குமெண்டேஷன் சூப்பராக நடக்குது வேர்ல்டு முழுவதும். எங்கேயுமே ஒரு குழந்தை என்னுடைய காலில் முள் இவன் போட்ட குண்டு பட்டிருந்தா கூட அதையும் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் இவனுடைய இம்யூனிட்டி, அதாவது எந்த தப்பையும் செய்துக்கிட்டு இன்டர்நேஷனலாக எதுக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்பது இப்போ வாய் திறக்காம இருந்த சைனா கூட சொல்லிட்டு, சைனா கண்டிக்கலை, இது பண்ணலை, ஆனால் யூ ஃபாலோ த இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ். ஐசிஜே கொடுத்த ரூலுங்க என்னாச்சு? உணவுப் பொருட்கள் குறித்து ஒன்றும் பெருசாக கிளிக்கலை. அப்போ இஸ்ரேல் இப்போ நடத்த அந்த போர் நிறுத்த மீறலுக்கு ஒரு இஸ்ரேலிய ஸ்னிப்பரை கொண்டுட்டாங்க, காசம் போய் கொண்டுட்டாங்கன்னு இந்த மீடியாவில் ஒரு பெரிய விஷமா நடக்கு பாருங்க. அதை காசாவுடைய சாதனையை காட்டி நம்மளை திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. இல்லை, அதை காசாவுடைய அல்காசமுடைய சாதனையாக காட்டி இல்லை, அவங்க தாக்குதல் நடத்தலை. அப்பவும் சொன்னாங்க, இப்பவும் சொல்கிறாங்க, நிரூபிக்கவும் முடியலை. அது ஆக்சுவலாக சில குழப்பங்களை உண்டு பண்ணியது. நாம் நேற்றுள்ள காணொலியில் சொன்னது போல இஸ்ரேலு கொராபரேட்டர்ஸ் வச்சிருக்கு, பெரிய சதி திட்டம். இஸ்ரேலும் ட்ரம்ப்புமா போடுறது கொஞ்சம் 5 குழுக்கள், இந்த யாசர் அபு ஷஹாபு இருக்கான் பாருங்க, அவனை போல 5 குழுக்கள் அங்கே வேலை செய்கின்றன. அத்தனை பேருக்கு ஷெல்டர் யார் தெரியுமா கொடுக்குறா? இவனுடைய எல்லோ லைன்ல அவங்களுக்கு ஆயுதம் பணம் எல்லாம் கொடுக்குறான். அவனுள்ள ஒருவன் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறான். அதை மொத்த காசாவில் உள்ள குழந்தைகளும் அப்பாவி மக்களும் நடத்தியது போல இவன் திரும்ப தாக்கி இருக்கிறான். அவனுக்கு ஒரு தைரியம் என்னன்னா, இவங்க அப்பாவிகளை கொலை செய்ய மாட்டாங்க, நம்ம எத்தனை அப்பாவிகளை கொலை செய்தாலும். ஏன்னா 68,643 அப்பாவிகளை, பெரும்பாலும் குழந்தைகளையும் பெண்களையும் ஷஹீதாக்கிய பிறகும் அவனுடைய அப்பாவிகளில் யாரையும், பொதுமக்களில் யாரையும் இவர்கள் கைவிட்டவில்லை. அடுத்து இந்த தைரியத்துல அவன் தொடுத்து குழந்தைகளை தாக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ இவன் திரும்பியும் போர் நிறுத்தம் வந்துட்டுன்னா எப்போ வேணாலும் மீறுவான். 20 நாளையில 155 தடவை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கு. இது ஒரு போர் தான். ஆக இவன் இந்த பாடிஸை அவங்க கடைசியா கொடுத்த ஒரு பாடி வந்து அதை ஒரு இப்போ ஒரு காரணமா சொல்லலாம். இதுவரைக்கும் இறந்தவர்கள் உடலை தராதது ஒரு குற்றம் அல்ல, இன்னும் குற்றம்னு இதுவரைக்கும் சொல்லலை. இப்போ அவங்க டிலே பண்றாங்க பாடிஸை தர்றதுக்கு.
தந்த பாடியில ஒண்ணு எங்களுடைய அகதியுடைய பாடி கிடையாது. அப்ப இஸ்ரேல் என்ன செய்யறதுன்னு சொன்னா, அந்த நான் தந்த அந்த பாடி ஓஃபீர் தன்ஸ்வாலி என்ற ஒருவருடைய உடம்பு. பாரு, அந்த ஹாஸ்டேஜஸ் லிஸ்ட்ல அவருக்கு உடம்பு இருக்கு, அவருடைய பேர் இருக்கும். அவருடைய உடம்பில் ஒரு சில பகுதிகள் நீ போட்ட குண்டுல மண்ணோட மண்ணு புதைஞ்சு எப்படியா ஆகிப்போச்சு, மீதி பகுதியை கொடுத்துருக்கேன். இதை இஸ்ரேலுடைய ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட், அதாவது தடயவியல் வல்லுநர்கள், ஆமா இந்த இவனுடைய பாடி தான் ஐடென்டிஃபை பண்ண பிறகும் நீ பொய் சொல்றான்னு இஸ்ரேல்ல உள்ள ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்டோடைய அறிக்கையை ஹமாஸ் எடுத்து அவனுக்கு போட்ட பிறகு இப்போ அந்த இதை நிறுத்திருக்கான். ஆனா வெஸ்டர்ன் மீடியா முழுக்க முழுக்க வேற பாடிஸை கொடுக்குறாங்க அப்படின்னு வேற ஒரு பயங்கரமான சோகம் நடந்துட்டு இருக்கு. நெஞ்சம் தாங்க முடியாத இது. இந்த டெட் பாடிஸை இஸ்ரேலுடைய ஹாஸ்டேஜஸோட டெட் பாடிஸை தேடுறாங்க பற்றியலா, தேட போகிற வழியில் குடும்பமாக பாலஸ்தீன முஸ்லீம்களுடைய பிணங்கள் கிடைக்கும். இப்போ ராட்சச எந்திரங்களை துருக்கியும் ஈஜிப்தும் கொடுத்துருக்கு. அதை வச்சு தான் இப்போ மேலும் 2 உடம்பை எடுத்திருக்காங்க. அது போர் நிறுத்தம் மீண்டும் செயலில் வருகிறதுன்னு சொன்னனால நாங்கள் திரும்ப கொடுக்க போகிறோம் அந்த பாடியை அப்படின்னு ஹமாஸ் அறிவிச்சிருக்கு. ஆனால் இந்த சோகத்தை அழுதுக்கு முடியல. இவன் அடுத்தால 100 பேரை கொண்டு ஆள வச்சுட்டான். ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய வீடு இடிபாடுகளை தோன்றுகிறார்கள். ஏன்னு சொன்னா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி 1-2 பேர் இறந்து போனவங்க அதுக்கடையில தான் கிடக்குறாங்கிற இதுல வெறும் கையால அந்த இடிபாடுகளை முடிஞ்ச வரைக்கும் 3 நாள் 4 நாள் இடைவிடாமல் தூக்கி அந்த பக்கம் போட்டு 1-2 பாடிஸை வெளியில எடுத்திருக்காங்க, உடல்களை வெளியில எடுத்திருக்காங்க, ஷஹீதுகளுடைய உடம்புகளை. அப்போ இந்த வேதனையை இங்க சொல்ல முடிகிறதுக்கு முன்னாடி 104 பேரை கொலை செய்யும். அப்போ இவனுடைய பொய் இன்னொன்னு என்ன தெரியுமா, இவனுடைய தாக்குதல் எனக்கு தெரிஞ்சு நிற்காது. ஏன்னா இப்போ போர் நிறுத்தம் வந்துட்டுங்கிறான், ஏதோ இருக்கிற அந்த நார்மல் லைஃப்ல கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த 68,643 பேர் போகிறதுக்கு அவங்க மேல அடுத்த தாக்குதல் நடக்குது வரைக்குமாவது அவங்க கொஞ்சம் தண்ணியும் உணவும் சாப்பிடுவாங்க போல தெரியுது. இவன் ஏன் நிற்காதுன்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஹமாஸ் போராளிகள் இந்த உடல்களை, இஸ்ரேலுடைய இறந்தவர்களுடைய ஹாஸ்டேஜஸோட உடல்களை தேடுவதில் தீவிரமா அவங்களே இறங்கிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்க களத்துல இறங்கல. 3 நாளா ரெட் கிராஸ் கூட சேர்ந்து அவங்களும் இறங்கிட்டாங்க. இவனுக்கு இப்ப பள்ளியரனே ஹமாஸை சார்ந்தவர்கள் தெரிகிறார்கள், அவங்களே இப்ப கொலை செய்யறது. ஏன்னா இது 754 சண்டை போட்டு அவங்க ஸ்ட்ரென்த் கூட்டிட்டு இருந்தா அறிக்கைகள் வருதே தவிர ஷஹீதானவங்களுக்கு ஈக்குவலா அல்லது நிகரா அல்லது அதை விட அதிகமா. ராய்டர்ஸோட இன்டர்வியூ ஒன்று நான் அங்கே உங்களுக்கு நேரு காணொலியில் சொன்னேன். ஆனா அவங்க அதிகமா ரிக்ரூட் பண்ணிட்டாங்க, அதிக போராளிகளை சேர்த்து விட்டார்கள். ஏன்டா நீ பண்ற அநியாயத்துக்கு ஒவ்வொரு குழந்தையும் எழுந்திரிச்சு போராடணும்னு நினைக்கும். அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால ஹமாஸ் போராளிகளை தாக்குவதற்கு இவனுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு டே லைட் மாதிரி அவனுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அதனால அப்பப்போ இவன் தாக்கிட்டு சீஸ்ஃபயர் ரீஇன்ஸ்டேட்டட்னு சொல்லுவான். இப்போ இதுக்கடையில இந்த எல்லோ லைனை மெடில் பண்றான்னு சொல்றாங்க. அது அவன் இஷ்டத்துக்கு இங்கிருந்து அங்கே தூக்கி வைக்கிறது, அங்கிருந்து இங்கே தூக்கி வைக்கிறது. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லான்னா, நிலவெளியாக இனி நீ அதிகமான எந்த இடத்திலும் போக முடியாது, இன்கர்ஷனை நான் தடுத்திருக்கேன்னு சொல்றான். இவன் அந்த இன்கர்ஷனை இன்டைரக்டா எப்படி நடத்துறான்னா, இந்த எல்லோ லைனை தூக்கி அந்த பக்கம் வச்சுடுறது. அப்போ அது அவனுக்கு உள்ள இடமா மாறி விடுகிறது. ஆனா கடைசியில போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தாலும் சரி, யுத்தம் வந்தாலும் சரி, நீ காசா விட்டு வெளியில போய்தான் அவங்க வேற வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நீடித்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த பல பிரிட்டெக்ஸ்லையும் பல பொய்களையும் சொல்லி அவன் இந்த கொலைகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். அதுல ஒரு நமக்கு பெரிய ஆறுதல் இல்லை, ஒரு சின்ன, அதாவது ஒரு பானை விஷத்துல ஒரு துளி பால் மாதிரி தான் இந்த 3 நாடுகள், கத்தர், துருக்கி, எகிப்து, இந்த 3 பேரும் இப்போ மீடியேட்டர்ஸ்ல முக்கியமான ஆட்கள். ட்ரம்ப் இஸ்ரேலால தான். அவனை நம்ம இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், மத்தியானம் ஒன்று ஒன்றுவான், இந்த சாயங்காலம் ஒன்று தள்ளுவான். அதனால அவனை கணக்கில் எடுத்துக்கிட முடியாது. இவங்க 3 பேரும் காசால சீஸ்ஃபயரை ஹமாஸு மீறவே இல்லை. இவங்க 3 பேருக்குமே ஹமாஸுக்கு மேல கொஞ்சம் அதிருப்தி உண்டு. அது அப்படி இஸ்லாமிஸ்டெல்லாம் இருக்கிறாங்களே, நமக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாது என்று பயப்படுறவங்க. ஆனா போர் நிறுத்தத்தை மீறவில்லை. கத்தர் அமீர் ஒருபடி மேலே போய் இஸ்ரேலு
ஜெனோசைடை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, ஜெனோசைடு கூட்டுப்படுதலே தொடர்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்னோன்னா இஸ்ரேலில் உள்ள எல்லாவனும் பொங்கி எழுறான். இவர் ட்ரம்ப் உடனே கூப்பிட்டு என்ன அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டீங்க, ஆமா அவன் ஜெனோசைடை தான் இது பண்றான், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, என் மக்கள் என்ன விட மாட்டாங்கங்கிற பாணியில் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம பிராங்கோ இந்த ஸ்பெஷல் ராப்பேட்டர் அல்பேனிஸ் அவங்க ஒரு மகத்தான வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தாலியை சேர்ந்த அந்த லா கிராஜுவேட் சகோதரி நேற்று ஒரு கேள்வியை ட்ரம்ப்கிட்ட வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஹிட்லர் கொலை செய்தான்ல யூதர்களை, அப்ப இனி யூதர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஹிட்லர் போய் பேசலாமா? நம்ம பேசினா எப்படி இருக்கும்? அதே வார்த்தை. அதாவது கேன் யூ டிஸ்கஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஜூஸ் வித் த நாசிஸ்? நாஜிகளோட நாம் ஹிட்லர் யூதர்களோட எதிர்காலத்தை பற்றி பேசலாமா? அதே போலதான்டா பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி இஸ்ரேல்கிட்ட பேசுறது. கொலை செய்யணும்னே இருக்கிற ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் போட்டு சாவடிச்சிட்டாங்க. கொலை செய்யணும்னே இருக்கக்கூடிய நித்தம் 10 பேரை கொலை செய்தாதான் எனக்கு தண்ணி இறங்கும் தொண்டைக்குகளன்னு இருக்கக்கூடிய ஒருதண்ட போய் பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவது முட்டாள்தனம். அமெரிக்காவே நீயும் குற்றவாளி கூண்டில் வந்து விடு. ரொம்ப அருமையா கிளியர் கட்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த மூவை. அந்த ஹே குரூப்னு இருக்கு பாருங்க, ஃபார் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன், அதை இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால உலக அளவில் இதுக்கு முன்னாடியெல்லாம் இதே சம்பவங்களை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தங்களை எல்லாம் கவர் பண்ணும்போது ஹமாஸ் ஒரு குற்றச்சாட்டை இந்த உலகம் கண்டுகல. இந்த தடவை நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கவே முடியாது. இப்போ ஒரு வாரமா அரபு நாடுகளே கொஞ்சம் அது இஸ்ரேலோட விசுவாசம் நெஞ்சுக்குள்ளால ஒரு அச்சம் இருந்தாலும் வெளியில உள்ள அறிவிப்புகள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ஆக உருவாவில் சொல்லியிருக்கு, இது இஸ்ரேலோட திட்டமிட்ட மெடிக்கல் உதவிகளை நிறுத்துவதாகவும் இருக்கிறது என்று. இப்போ இந்த யாசர் அபு சஹாப் குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப்பை நீ ஹமாசு கூட சண்டை போட்டு உனக்கு நான் காசாவினோட ஆட்சியை தந்துடும்னு சொல்லி அழைச்சி விட்டுருக்கேன். அந்த முட்டா பைகள் துப்பாக்கி தூக்கி நிற்கிறான். அவனை பெரும்பாலானவற்றை அழித்து விட்டார்கள். இவனை சரண்டர் ஆகி போனவன் போக மீதி கொஞ்சம் பேர் இப்போ புதுசாக பணம் வாங்கிட்டு சீனில் வந்திருக்கான். இந்த குரூப்புகளுக்கு பேரை சொல்லி அவங்கள ஒழிக்கிற ஒரு வேலை இருக்கு. அது ஒரு உள்நாட்டு போரா மாறிடாம பார்க்க வேண்டிய திறமை. எப்படி தாலிபான்கள் தங்களுடைய ஆட்சியை நிறுத்த பிறகு அமெரிக்கா சுற்றி இருக்கவனெல்லாம் போய் தாலிபான் ஆட்சியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆளலை அனுப்புதோ, அதே போல அவனும் இங்க கொராபரேட்டர்ஸா அனுப்பியிருக்கான். சோதரில் நான் ஏற்கனவே அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கட்ட வரை இளைஞர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய படிப்பில் சாமுவேல் பி ஹண்டிங்டனுடைய விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன். சாமுவேல் பி ஹண்டிங்டனுடைய கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனுக்கு பிறகு டேனியல் பைப்ஸோடைய டிஃபால்ட் வாஸ், நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் நேரடியாக சண்டை போட்டு தோற்று வந்துட்டோம் ஈராக்கில், பட் இனி நாங்கள் இருக்க மாட்டோம், அங்கே சண்டை நடக்கும். அதான் அந்த ISIL இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தினது. அதே போல ஒரு டிஃபால்ட் வாரை இங்கே ஏற்பாடு பண்ணுறான் எங்க காசாவில். ஆனால் அதில் அவன் வெற்றி பெற முடியாது என்பதுதான் முக்கிய காரணம். என்னவென்று சொன்னால் ஹமாஸும் 13 போராளிகள் குழுவும் பலமாகவே இருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தம் ஷஹாதத்து இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல் குஸ்ஸு நம்ம கடைசி வரை போராடுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹூத்திஸ் நாங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். சீஸ்ஃபயருக்கு ஒரு முழு நீள அளவு டைம் கொடுப்போம். இல்லை இஸ்ரேல் இதைத்தான் செய்யும்னா அப்போ நாங்கள் வேறு வித்தியாசமான அணுகுமுறையோடு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த இப்போதைக்கு 104 பேரை நம்ம புதுசாக இழந்த பிறகு சீஸ்ஃபயர் இன் ஸ்டேட்டு வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. மருத்துவமனைகளெல்லாம் நான் ஏற்கனவே இந்த 754 காணொலியிலையும் சொல்லியிருப்பேன். மருத்துவமனைகளை வேகமாக சீரமைக்கின்ற அந்த பெரும்பணியை இந்த ஹமாஸிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நேற்று காயம்பட்டவர்களை டக்கு 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 டக்குன்னு ஆஸ்பத்திரிகளுக்கு கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல், அல் சிஃபா ஹாஸ்பிட்டல், இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டலுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது இங்கே பார்ப்பதற்கு அவர்களுடைய வேலையினுடைய வேகம் நமக்கு புரிகிறது. அதனால் இந்த சீஸ்ஃபயரில் பல இக்கட்டான நிலைகள் இருக்குது. நேற்று 2 ஜேர்னலிஸ்ட்டை வேற கொலை செய்திருக்கான். பத்திரிகையாளர்கள்லாம் இவன் மேற்கொள்ளையிலேயே பெரிய அளவில் பத்திரிகை நடத்துபவர்கள் நியூயார்க் டைம்ஸுக்கு எதிராலாம் பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. நேற்று லண்டனில் ஒரு சகோதரி
காசாவில் உள்ள ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டதை பெரிய அளவில் 150 ஜேர்னலிஸ்ட் பாய்காட் சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. இன்று முகமது அல் முசவிர் என்ற ஒரு பத்திரிகையாளரை கொலை செய்திருக்கிறார்கள். இதோடு 262 பத்திரிகையாளர்கள் இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. 1200 உருவா ஒர்க்கர்ஸை தன்னார்வ குழுக்கு வந்தவங்களை கொலை செய்திருக்கிறது. இப்படி கொலைகளையே செய்து அடுத்தவன் இடத்தை ஆக்கிரமித்து அதில் பயிர் செய்து அதில் நாங்கள் ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டி லாபமும் அடைவோம். அதில் இருக்கக்கூடிய பெட்ரோலையும் நேச்சுரல் கேஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் அடைவோம். நாங்கள் யாரையும் கொல்லுவோம். நீங்கள் எந்த சட்டத்தையும் இந்த உலகத்தில் எந்த அமைப்பையும் எதையும் நாங்கள் வகை வைக்க மாட்டோம்னு ஒரு கொடூரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய முடிவு விரைவில் இருக்கும். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாய்க்கிறதவா நான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில்